بسم الله الرحمن الرحيم. إذا أقيمت الصلاة فلا يصلي غير المكتوبة إلا سنة الفجر أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த 2 தினங்களாக ஃபஜ்ருனுடைய சுன்னத் சம்பந்தமான சில விஷயங்களை நமக்கு மத்தியில் நாம் பேசிக்கிட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஒன்று. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ், இதா உகீமத்திஸ் ஸலாத்து ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபத, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் ஃபலா ஸலாத்த இல்லல் மக்தூபத, அந்த ஃபர்லான தொழுகையை தவிர மற்ற உபரியான தொழுகைகள் ஆரம்பிப்பது என்பது இல்லை அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது. இப்போ ஃபர்லுக்காக வேண்டின்னு சொல்லி இகாமத் சொல்லப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யக்கூடாது, சுன்னத்துக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி நாம் தக்பீர் கட்டுதல் என்பது கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த ஹதீஸ்லேருந்து நம்மளால் விளங்க முடிகிறது. ஆனால் ஒரு நபர் ஏற்கனவே சுன்னத் தொழுதுகிட்டு இருக்கிறார், ஒரு நபர் என்ன செய்கிறாரு, ஏற்கனவே சுன்னத் தொழுதுகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பள்ளியில் 5:40 இகாமத் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 39 கரெக்டாக தக்பீர் கட்டி சுன்னத் தொழுகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ 40 இகாமத் சொல்லும் பொழுது இப்போ இவர் அந்த தொழுகையை விட்டுட்டு ஃபர்துல ஜாயின் பண்ணணுமா? புரியுதா? நான் கேட்குற கேள்வி புரியுதுங்களா? சுன்னத் தொழுதுகிட்டு இருக்கிறார், 39 தக்பீர் கட்டி 40 இகாமத் சொல்லப்படும் பொழுது அவர் அந்த சுன்னத்தை விட்டு ஃபர்துக்கு ஜாயின் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஏன்னா ஃபர்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம மேல உள்ள ஹதீஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இதுல இமாம்களுக்கு மத்தியில் இந்த இடத்துல கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வருது. என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்லுக்கு இகாமத் சொல்லப்பட்டா அவர் அந்த தக்பீரை அவுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறது தான் பெரும்பகுதியான இமாம்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு சில இமாம்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவர் ஆரம்பிச்சிட்டார் ஒரு தொழுகையை, அவர் ஆரம்பித்ததனால் அந்த தொழுகையை முடிச்சுட்டு இந்த தொழுகையில ஜாயின் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தர்றாங்க. என்ன வாய்ப்புன்னு சொன்னா, ஃபர்து நம்ம இகாமத் சொல்லி நம்ம ஃபர்து நிறைவேற்றுறோம் பாருங்க, ஃபஜ்ருனுடைய ஃபர்து, இந்த ஃபஜ்ருனுடைய ஃபர்து முடிஞ்சு போயிருங்கிற பயம் இல்லை அப்படின்னா அவர் அந்த சுன்னத்தை தொழுதுட்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஏன்னா அவர் இகாமத் சொல்றதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அதனால. புரியுதுங்களா? ஸோ இகாமத் சொன்னதுக்கு அப்புறம் ஒருவர் ஃப்ரெஷ்ஷாக தக்பீர் கட்டி சுன்னத்து தொழுகையை ஆரம்பித்தல் என்பது எல்லா இமாம்களிடத்திலையுமே பெரும்பகுதியான தடை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால் தற்காலங்களில் என்ன அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் அதாவது வளமையாக தொழுகக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்து ஜமாத் நடந்துக்கிட்டே இருந்தாலும் தக்பீர் கட்டி சுன்னத் தொழுகிறாங்க. இந்த மாதிரி தொழுகுதல் அப்படிங்கிறது தவிர்ந்து கொள்வது ஏற்றமானது. ஏன்னா ஹதீஸனுடைய நேரடியான அதில் ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறதுனால கவனத்தில் கொள்ளணும். அந்த சுன்னத்தை முன்னாடியே ஆரம்பிச்சவங்க அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தாராளமாக அந்த தொழுகையை முடிச்சுட்டு ஃபர்தில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அதுவும் எப்பன்னு சொன்னால், இமாம் ஃபர்தை நீளமாக தொலை வைப்பாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஃபர்து நமக்கு மிஸ் ஆகிராது. அதுலேயும் குறிப்பாக ஃபர்துனுடைய எந்த ஒரு ரக்காத்தும் நாம் மிஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இமாம் நீளமாக தொலை வைக்கிற வழக்கம் தான் எப்போது இருக்குது அப்படிங்கிற பழக்கம் இருக்குதுன்னா, தாராளமாக அவர் அந்த சுன்னத்தை ஆரம்பித்த சுன்னத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்துல ஜாயின் பண்ணிக்கிடலாம். அப்படிங்கிறத நமக்கு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சட்டத்தை சொல்லி தர்றதும் கூட எதுல இருந்து சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முஸ்லிம் ஷரீஃப்ல நம்ம அந்த ஹதீஸை சொன்னோமோ அந்த ஹதீஸிலேயே பின்னாடி உண்டான இந்த ஒரு வார்த்தையும் சில கிதாபுகள்ல எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி உண்டான அறிவிப்புகளும் இருக்கிறது. வைதா உகீமத்திஸ் ஸலாத்து, தொழுகைக்காக வேண்டி இகாமத் சொல்லப்பட்டு விட்டால், லா யுஸல்லி கைரல் மக்தூபத்தி,
அதாவது பரலான அந்த தொழுகையை தவிர வேற தொழுகை இல்ல சுன்னத்தல் ஃபஜ்ரி அப்படிங்கிற ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தவிர அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சில கிதாபுகள்ல இடம்பெறதுனால தான் இப்படி ஒரு சட்டத்தை சில இமாம்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தர்றாங்க. அதனால இந்த ஃபஜ்ருடைய சுன்னத் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பத்தி நாம முதல் நாளினுடைய ஹதீஸ்கள்ல சொல்லி இருக்கிறோம். அதான் இந்த துனியாவும் இந்த துனியாவில் உண்டான அனைத்தை விடவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, முக்கியமானது. இந்த உலகமே அல்லது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே உனக்கு தவறி போனாலும் அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்தை தவற விட்டுறாதன்னு அழுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனாலையும், இந்த ஹதீஸ்ல பின்னாடி ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தவிர அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வர்றதுனாலையும் இந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு மட்டும் சில இமாம்கள் இப்படி நமக்கு என்ன செய்யறாங்க, சட்டங்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்கள் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக் சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.